நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ரத சப்தமி பிப்ரவரி 4ஆம் தேதி எல்லா கோயில்கள்லையும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது திருமலையில் இந்த ரத சப்தமி விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரத சப்தமினா என்ன, அதில் திருமலையில் அதுக்காக என்னென்ன விசேஷ ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல ரத சப்தமினா என்னன்னு பார்க்கலாங்க. அதில் தை அமாவாசைக்கு அடுத்த 7ஆவது நாள் தாங்க அந்த ரத சப்தமின்னு கொண்டாடுறாங்க. சூரிய தேவன் தன்னுடைய 7 குதிரைகள், அதாவது 7 வண்ணங்களை கொண்ட 7 குதிரைகளை பூட்டிய தனது ரதத்தை வடக்கு திசையில திருப்பி பயணிக்கிறது தான் ரத சப்தமி நாள்னு சொல்றாங்க. அது வரைக்கும் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்த சூரிய பகவான் அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் வடக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை போய் முடிச்சுக்கிட்டு தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயணத்துக்கு பேர். அந்த தெற்கு நோக்கி சென்ற தட்சிணாயனம் அப்படிங்கிற பயணத்தை முடிச்சுக்கிட்டு ரத சப்தமி அன்னைக்கு வடக்கு நோக்கி உத்தராயணம் அப்படின்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த தினமே ரத சப்தமி தினம்னு சொல்கிறாங்க. இது பருவங்களின் அடிப்படையில் வசந்த காலத்தோட ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தின் தொடக்கமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அது இந்திய விவசாயிகளுக்கு இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. ஏன்னா இந்த நாளுக்கு அப்புறம் தான் அறுவடைகள்லாம் ஆரம்பிக்குங்கிறது தாங்க புராணம். ரத சப்தமி நாளை சூரிய பகவானுடைய பிறந்த நாள்னு கொண்டாடுறாங்க. அதாவது சூரிய ஜெயந்தின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மகாபாரத போரில் கூட பார்த்தீங்கன்னா பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த பிறகு அவர் எல்லா போரும் முடிஞ்ச பிறகு தான் நான் தட்சிணாயன காலம் முடிந்தவுடனே நான் என்னோட உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி அந்த தட்சிணாயன காலம் முடிந்த பிறகு தான் அவர் உடலை விட்டு அவர் உயிர் பிரிந்ததுங்க. இந்த மாதிரி மிக சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமி திருமலையில் மிக மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கு. அதை பற்றின விவரங்கள்லாம் இதில் பார்க்கலாங்க. திருமலையில் வர பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி நடக்கிறதுனால ரொம்ப 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 சிறப்பாக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. இது 7 வாகன சேவைகள் ஒரே நாளில் நடக்கிறதுனால இதுக்கு மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாதாரணமாக பிரம்மோற்சவ காலத்தில் தான் பெருமாள் மலையப்ப சுவாமிகள் வீதியில் வருவார். காலையில் ஒரு வாகனம், சாயங்காலம் ஒரு வாகனம்னு 10 நாட்களும் 10 விதமான வாகனங்களில் நிறைய வாகனங்களில் வீதியில் வருவார். அந்த மாதிரி ஒரே நாளில் 7 விதமான வாகன சேவைகள் நடக்கிறதுனால இந்த ரத சப்தமி மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதற்காக பார்க்கறது வருவாங்க. சாதாரணமாக பொது தரிசனம் பார்க்கறது வர்ற பக்தர்களை தவிர இந்த ரத சப்தமி பார்க்கறதுக்காகவே வர்ற பக்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இதனால் வாகனத்துக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் கூட விதிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வாகன சேவைகள் பார்த்தீங்கன்னா காலைல 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமிகள் வீதியில் வருவாருங்க. 4 மாட வீதிகளையும் வருவார். காலைல 5:30லேருந்து 8, அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகனம், ஒரு மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அனுமந்த வாகனம், அப்புறம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாதி நடக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகனம், 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனத்துலையும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கடைசியாக சந்திரபிரபை வாகனத்துலையும் மலையப்ப சுவாமிகள் 4 மாட வீதியிலையும் வலம் வருவாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரே நாளில் இந்த மாதிரி வாகன சேவைகளை பார்க்குறது ஒரு காண கிடைக்காத காட்சிங்க. அது சாதாரணமாக பிரம்மோற்சவ காலத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய அந்த வாகன சேவைகள். இல்லைன்னா கருட பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருட வாகனத்தில் வீதியில் வருவார். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி அன்னைக்கு 7 வாகனத்தில் பிரமாதமாக மலையப்ப சுவாமிகள் 4 மாட வீதிகளையும் வீதியில் வருவாருங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வீதி உலா நடக்கிறதுனால 4 மாட வீதிகளும் சைடில் பார்த்தீங்கன்னா கேலரி ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. அந்த கேலரிலாம் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. கூரை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கொட்டகை போட்டிருக்காங்களாம். அதுமாதிரி மாட வீதிகளில் பார்த்தீங்கன்னா வெயில் சுடாமல் இருக்கிறதுக்காக, தரையெல்லாம் சுடாமல் இருக்கிறதுக்காக கூலாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது தவிர வண்ணமயமான பெயிண்டிங்னால ஃபுல்லாக கோலம் போட்டிருக்காங்க. அழகழகாக அந்த 4 மாட வீதிகளை ஃபுல்லாக பெயிண்டால் கோலம் போட்டிருக்காங்க. இதனால் வெயிலோட தாக்கம் குறையும்னு சொல்கிறாங்க. அங்கே 4 கேலரிலையும் 4 முழுக்க காத்திருக்கும் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவங்களுக்கு குடிநீர், மோர், டீ, காஃபி, பால், அப்புறம் சாப்பாடு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, வெண்பொங்கல், இந்த மாதிரி எல்லா வகையான உணவு வகைகளும் அந்த 4 மாட வீதிகளிலே நேரடியாக அங்கேயே பக்தர்களுக்கு வழங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடையும் இப்படி தாங்க இருக்குது. கருட பஞ்சமி அன்னைக்கும் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி மினி பிரம்மோற்சவம் அழைக்கப்படுற ரத சப்தமி அன்னைக்கும் இந்த மாதிரி தான் கொண்டாந்து கேலரியிலே கொண்டாந்து பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. அதே மாதிரி இந்த தடையும் செய்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரத சப்தமினால் பார்த்தீங்கன்னா நிறைய தரிசனத்தெலாம் இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தரிசனம் எல்லாருக்கும் ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த புரோட்டோகால்னு சொல்கிறாங்க. அந்த பிரபலங்களுக்கு மட்டும் விஐபி தரிசனம் வழங்குறாங்க. மற்றவங்க யாருக்குமே விஐபி பிரேக் தரிசனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அன்றைக்கி பகலில் நடக்கிற சேவைகள், அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஷ்டதள பாத பத்மாராதனை நடக்கும். அந்த சேவையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் இந்த சேவையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் குழந்தைகள்லாம் அழைச்சிக்கிட்டு 1 வயசுக்குள்ள குழந்தைகளை அழைச்சிட்டு தரிசனம் பார்க்குற சேவை, இதையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ஆர்ஐ தரிசனம் அப்படிங்கிற வெளிநாட்டிலேருந்து வர்ற பக்தர்களுக்கு அவங்களுக்குள்ள தரிசனத்தையும் அன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு சேவைகளையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமாக ஆர்ஜித சேவைகள் 4 சேவைகள், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவை, இந்த 4 சேவைகளுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க.
அன்னைக்கு அந்த ஒரு நாளைக்கு இந்த சேவைகள் எதுவுமே நடக்காதுங்க. காலையில் 6 மணிக்கு முன்னாடி நடக்கிற சேவைகள் மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் எந்த சேவையுமே நடக்காது. இப்போ காலை சுப்பிரபாத தரிசனம், தோமாலை சேவை, அர்ச்சனை சேவைகள் அன்றைக்கி நடக்க வேண்டிய சேவைகள் தான். பட் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா உள்ள சேவைகள் மட்டும்தான் அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. அஷ்டதள பாத பத்மாராதன சேவைக்கு அதுக்கப்புறம் உள்ள சேவைகள் தான் நிப்பாட்டுறதா அறிவிச்சிருக்காங்க. வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாக நேரடியாக பக்தர்கள் வந்து சர்வ தரிசனம் பார்க்கலாங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அதுலேருந்து எந்த விதமான தடையும் கிடையாதுங்க. நேரடியாக வர்ற பக்தர்கள் தாராளமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன், கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் 3, 4, 5 இந்த 3 தேதியிலுமே வழங்கப்படாதுன்னு முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்னது, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே எஸ்எஸ்டி டோக்கன் கீழே திருப்பதியில் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த டோக்கனை வாங்கிட்டு வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ண முடியாது. டோக்கன் வாங்காமல் நேரடியாக வந்தால் தரிசனம் பார்க்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். அங்கே வர்றவங்க நேரடியாக தரிசனத்துக்கு போக வேண்டியதாங்க, வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி 300 டிக்கெட் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னெல்லாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, முன்னில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, லேட்டாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி காலதாமதமாக 300 டிக்கெட்டுக்கு பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கு அனுப்பிச்சிட்டு சர்வ தரிசனத்துக்கு அனுப்பிச்சிருவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திருமலையில் நடக்கிற இந்த ரத சப்தமி மிக மிக சிறப்பாக நடக்கிறதுனால அதுக்காக தான் பக்தர்களுக்கு வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகள், இவ்வளோ வசதிகள் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. நிறைய தரிசனத்தை கேன்சல் பண்ணாலும் அது தவிர அதை விட அதிகமாக நேரடியாக பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி சேவைகள்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. உற்சவரே வெளியில் வாகன சேவைகள் இருக்கிறதுனால அந்த உற்சவரை வச்சு அந்த சேவைகளை நடத்த முடியாது. ஆர்ஜி சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உற்சவர் மலையப்ப சுவாமிகளை வச்சு தான் நடத்துவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதனால இந்த சேவைகள்லாம் ரத்து பண்ணிவிட்டு எல்லாருமே மாட வீதியில் வந்து இந்த தரிசனத்தை பார்க்கலாங்க. அதாவது மலையப்ப சுவாமிகள் வீதி உள்ள வர்றதை பார்க்கலாம். 7 வாகன சேவைகள் ஒரே நாளில் நடக்கிறது ரொம்ப அபூர்வமான காட்சி. வாய்ப்பு இருக்கவங்க நேரடியாக போய் இதை பார்த்துட்டு வரலாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி காலைல 5:30லேருந்து இரவு 9 மணிக்கு நடக்கிற வாகன சேவைகள் திருமலையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த ரதசப்தமி அன்னைக்கு மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ரதசப்தமி அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நம்மளும் திருமலை போயிட்டு வருவாங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.